மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ல நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா கன்சிடர் 3 அப்படின்னு ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி பேசுவோம். அதில் ஒரு சில ஸ்டாக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதா கூட இருக்கும், இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேள்விப்படுறதா கூட இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு 3 ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். அந்த 3 ஸ்டாக் என்ன ப்ரைஸ்ல இருக்கு, என்ன பி இருக்கு, இல்லை என்ன மாதிரியான பிசினஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டிஃபென்ஸ் மற்றும் மேக் இன் இந்தியா ஸ்கீம்ல நிறைய மானியங்கள் கொடுக்கப்பட்டு நிறைய ஆர்டர்ஸ் வாங்கப்பட்ட ஒன் ஆஃப் த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி ஐடியாவே இருந்திருக்காது. இது சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் இது கம்ப்ளீட்லி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்றது தான் எங்களோட முக்கியமான வேலை. இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் பயந்துராதீங்க, கிட்டத்தட்ட 18,460 ரூபாய் இன்னைக்கு இருக்கு. போன 5 வருஷத்துல மட்டுமே இது ஒரு மல்டி பேக்கரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 10 டைம்ஸ் growth இருக்கு. அதோட இப்போ லாஸ்ட் 3 இயர்ல மட்டுமே 4 டைம்ஸ்க்கு மேல க்ரோ ஆயிருக்கு, 4 to 5 டைம்ஸ் மேல க்ரோ ஆயிருக்கு. இருந்தாலும் இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடரபிள் ஸ்டேஜா அப்படிங்கிறத பார்க்கணும்னா அந்த கம்பெனி என்ன மாதிரியான பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட முதல் பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ளையர். அப்படின்னா என்ன, வெடி மருந்துகள்லாம் இருக்கு, இந்த ராக்கெட் மாதிரியான பெரிய பொருளாக இருக்கலாம், மைனிங்காக இருக்கட்டும், அதுக்கு தேவையான வெடிபொருட்கள் எரிபொருட்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்க சப்ளை பண்றாங்க. அப்போ இவங்க கிட்டத்தட்ட ஆர்டர்ஸ் மட்டுமே 18,000 கோடிக்கு இப்போ கரண்டா ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பினாக்கா ராக்கெட்டு, ஆர்டிலரி ஷெல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அது மாதிரியான விஷயங்களுக்கு தான் இவங்க அதிகமான சப்ளையரா இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபென்ஸுக்கு நிறைய ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறதுனால ஒரு வகையில் அது ஒரு பிளஸ். 2026க்கான ஃபினான்ஷியல் இயர்லேயே ரெவென்யூ கிட்டத்தட்ட 90% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷமும் கூட எப்படி எதிர்பார்க்குறோன்னா கிட்டத்தட்ட 4,500 கோடி ரூபாய் சேல்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. 18,000 கோடி ஆர்டர் புக்கே இருக்கு. அதுல கம்ப்ளீட் ஆகி பில் ஆகிறது 4,500 கோடி ரூபாய் 2027 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் பல இடங்கள்ல, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல இந்த மைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த மைனிங் ஒர்க்ஸ்க்கு தேவையான இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கிருந்து தான் இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எப்பவுமே இவங்க சொல்றது தான். ஏன்னா இது மற்ற பொருள் மாதிரி தின் மார்ஜின்லாம் வைக்க முடியாது. ஒரு எஃப்எம்சிஜிக்கு நம்ம இவ்வளவுதான் மார்ஜின் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இவங்க வைக்கிறது தான் மார்ஜின். ஸோ இவங்களோட குவாலிட்டி, இவங்களுடைய ரைட் டைம் டு டெலிவரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் நிறைய ஆர்டர்ஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய PE ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ 95 அந்த ரேஞ்ச் இருக்கு. பட் வர்த்தாங்கிறத நீங்க பார்த்துக்கங்க, நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஏன்னா என்னோட வேலை என்னன்னா ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றது தான். அதுக்கப்புறம் அது எப்படி போக போகுது, இல்லை அது போகுமா போகாதா என்று நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி தான் உள்ள போவீங்கன்னு நான் நம்புறேன். அந்த வகையில இந்த கம்பெனி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த கம்பெனியுடைய டெப்ட் டு ஈக்விட்டி 0.24, earning per share 192 ரூபாய் அந்த ரேஞ்ச் இருக்கு. புக் வேல்யூ கிட்டத்தட்ட 690 ரூபாய் தாண்டியாச்சு. இதுல மியூச்சுவல் ஃபண்டோடைய இப்போ கரண்ட் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம்னா 12% ஹோல்ட் பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஆவரேஜ் பின்னு எடுத்தோம்னா 75, இப்போ எவ்வளவு இருக்கு, 92 இருக்கு. பட் ஆர்டர் புக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆயிருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. பிரைமரி ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா கீழே இருக்கு, கோட்டுக்கு கீழே இருக்கு. இப்போ செகண்டரி ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா கோட்டுக்கு மேல இருக்கு. ஏன் அப்படின்னா ஆர்டர் புக் தான், வேற ஒன்றும் கிடையாது. 18,000 கோடிக்கு ஆர்டர் இருக்கிற ஒரு கம்பெனி, அதுவும் அடுத்த வருஷம் 4,000 கோடி 6,000 கோடிக்கு கன்சிக்யூட்டிவா அடுத்த 24 மாசத்துல பெரிய அளவுக்கு அதில் டைல்யூட் ஆயிரும். அதனால மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா அன்னைக்கு போய் நம்ம இதை பிடிக்கிறத விட இன்னைக்கே பிடிச்சிடலாம் அப்படிங்கிற வேகத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கம்பெனியுடைய சேல்ஸ், நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, சேல்ஸுக்கு மினிமம் கண்ணதுக்கு ஒரு 12-15% இருந்தால் தான் ஒரு கம்பெனி பாஸே ஆக முடியும். 15க்கு கீழே போகக்கூடாதுன்னு, 12 கூட எக்ஸப்ஷனல் கேசஸ். பட் 15ங்கிறது பெஞ்ச் மார்க்காக வைக்கிறோம். ஆனால் இதெல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேல்ஸும் 12, 30, 31 அரௌண்ட் அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்றாங்க. இதெல்லாம் தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஆனால் இதோட ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் அதர் தென் தட் ஷேர் ப்ரைஸை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எதிர்காலத்துக்கான க்ரோத்தையும் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். நம்ம இன்னைக்கு ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஸ்கை கோல்ட் டைமண்ட். ஒரு ஆர்கனைஸ்டு ஜுவல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அன்ஆர்கனைஸ்டு அண்ட் ஆர்கனைஸ்டுனா என்ன? இப்போ வீட்டிலலாம் வச்சு குடிசை தொழில் மாதிரிலாம் நிறைய பேர் தங்க நகை வீட்டில் செய்வாங்க, செஞ்சு கடைகளில் பெரிய பெரிய கடைகள் கொண்டு போய் கொடுப்பாங்க. அது வேற. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஹால்மார்க் இருக்கக்கூடிய நகைகள் தான் விற்கணும்னு இப்போ நார்ம்ஸ் வந்திருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இந்த பாரம்பரியமான மெத்தடில் போகிறவங்களை விட இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கம்பெனிஸ் மூலமா நகை மேனுஃபேக்சர் ஆகி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தனிஷ்க், கல்யாண் ஜுவல்லர்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டுக்கு தன்னோட பொருளை அதிகமாக விற்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவங்க அந்த ஹால்மார்க் இது வச்சிருப்பாங்க, அந்த லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நல்ல நல்ல ஃபேன்சியான ஐட்டம், ஸ்டட்டட் ஜுவல்லரி அதெல்லாம் அதிகமாக மேனுஃபேக்சரிங் ஆகும். அப்படி ஆகக்கூடிய கம்பெனி, ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனி தான் இந்த ஸ்கை கோல்ட்
டைமண்ட் அப்படிங்கிறது. இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பயப்பட வேண்டாம், 621 ரூபாய் தான். போன 3 வருஷத்துல இந்த கம்பெனியோட growth அப்படின்னு எடுத்தோம்னா 20 மடங்கு 20 டைம்ஸ் க்ரோ ஆயிருக்கு. இன்னுமே இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பத்தின பேசிக்கான விஷயம் என்னன்னா, ஒரு ஆர்கனைஸ்டு கம்பெனி, அன்ஆர்கனைஸ்டு பண்ணக்கூடாதுன்னு இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால மக்களுமே பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிலாம் இவங்க கிட்ட நகை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்காலத்துல இந்த மாதிரியான நகைகள் தான் மக்கள் அதிகமாக வாங்குவாங்க. ஸ்டட்டட் ஜுவல்லரி சொன்னா அது மாதிரியான விஷயங்கள்னால இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் வாங்கும் திறன் அதிகம் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நகை இன்னொரு சில ஆண்டுகள்ல, ஒரு 5 ஆண்டுகள்ல $80 பில்லியன் இருந்து $130 பில்லியன் இந்த டிமாண்ட் உயரப்போகுது. இப்போ மார்ச் 2026 குவார்டர்லி ரிசல்ட் கூட பாருங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1300 கோடி கிட்ட சேல்ஸும் நடந்திருக்கும். இது எதிர்காலத்தில் FY 27 அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னுமே இது வந்து வேகமாக 25% வரைக்கும் அதிகமான சேல்ஸை காட்டுவாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோட இவங்க இருக்காங்க. பட் இதுலேயுமே பிரச்சனைகள் இருக்காங்கன்னா, எஸ், ஜியோ பாலிட்டிக்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது தங்கத்தில் தன்னுடைய பிரச்சனையை காட்டும். அப்போ தங்கத்தோட விலை ஒரு வேலை குறைஞ்சினா மார்ஜினும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிரச்சனை இவங்களுக்கு இருக்காங்கன்னா, எஸ் இருக்கு. பட் அதர் தன் தட் அது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையாகாமல் அவ்வளோலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. கரண்ட் PE 34. ஒரு ஜுவல் மேக்கிங் கம்பெனி தொடர்ந்து 30-40% இயர் ஆன் இயர் சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரக்கூடிய கம்பெனியுடைய PE வந்து கிட்டத்தட்ட 50லேருந்து 60க்கு மேலே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை தங்கமயில் எடுத்துக்கிட்டாலும் சரி, டைட்டன் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே ஹெவியாக இருக்கும். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட PE வெறும் 34 PEல தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10%, 10.3% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இந்த கம்பெனியில். இதோட ஆவரேஜ் PE பார்த்தா 33 தான். இப்போ 34 பார்த்தோம். ஸோ அரௌண்ட் அந்த ரேஞ்ச் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவங்களோட இயர் ஆன் இயர் growth அப்படின்னு பார்த்தோம்னா 100%க்கு மேலே இருக்கு. அதாவது நான் நெட் ப்ராஃபிட்டில் சொல்கிறேன். நெட் ப்ராஃபிட்டில் 100% மேலே இருக்கு. போன 3 வருஷத்தில் 76% இருக்கு உங்களுடைய சேல்ஸ் இயர் ஆன் இயர் growthல. அப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரியுறேன்னா, இதெல்லாம் பார்க்காம நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணிட முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் அடிக்கடி கேட்பீங்க, எனக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி சொல்லுங்க அப்படின்ட்டு. நம்ம L&T தவிர ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம். அதை தாண்டி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், செம் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஹெவி சிவில் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹார்பர், ஏர்போர்ட், பெரிய பெரிய மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி ஹெவி சிவில் ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹெவி சிவில் ஒர்க்கில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஹையர் மார்ஜின் கிடைக்கும். நார்மல் சிவில் ஒர்க்கில் உங்களுக்கு மார்ஜின் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஹெவி சிவில் ஒர்க்கில் மார்ஜின் அதிகமாக கிடைக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்படியான ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா முழு டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். இது ஷேர் பிரைஸ் 1600 ருபீஸ் இன்னைக்கு இருக்கு. அரௌண்ட் போன 5 வருஷத்துல இதோட growth பார்த்தா 16 மடங்கு 17 மடங்கு வளர்ந்துருக்கு. 3 வருஷத்துல மட்டுமே 8-9 மடங்கு வளர்ந்துருக்கு ஷேர் பிரைஸ். 20 வருஷம்லாம் இல்லை, இதெல்லாம் ஜஸ்ட் இப்போ. இந்த கம்பெனியோடைய கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். மெஜாரிட்டி அவங்க கவர்மெண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் அதிகமாக பண்ணுவாங்க. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராஜெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் அந்த ஹெவி ஒர்க்லாம் பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டாக வரும். 11.2 லட்சம் கோடி வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ உங்களுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூஸா எல்லா நகரங்கள்லையும் எல்லா ஊர்கள்லையும் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. FY 26ல மட்டுமே இவங்களோட டோட்டல் சேல்ஸ் 10,000 கோடி தாண்டி இருக்கு. அப்போ போன 5 வருஷமா இவங்களோட இயர் ஆன் இயர் growth-ம் பெட்டரா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட 20லேருந்து 30% இவங்களோட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது. இப்போ இருந்து சேல்ஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆர்டர் புக்கு இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 70,000 கோடி பைப்லைன்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனி பற்றின ஒரு விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கத்தில் ஒரு ப்ராஃபிட்டபிளான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாருன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஆனால் இதே நேரத்தில் இதில் சேலஞ்சஸ் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்துக்கங்க. கவர்மெண்ட் ஆர்டர்னும் போது பில்ஸ் ப்ராப்பர் டைம்க்கு வரும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் அது ஸ்லோ டவுன் ஆகும். அதை தவிர ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்னால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுவாங்க. பட் டைம் டு டைம் பணம் கொடுப்பாங்களாங்கிறப்போ கொஞ்சம் டிலே பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ரிஸ்க்கை தவிர்த்து வேற ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த கம்பெனியுடைய PE 46, இந்த கம்பெனியோட ROI 24%, புக் வேல்யூ 139 ரூபா இருக்கு. ஸோ இந்த கேஸில் மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 2.31% தான் இருக்கு. ஸ்டில் குவாலிட்டியான ஒரு கம்பெனி. ஆவரேஜ் PE அப்படின்னு பார்த்தோம்னா 26 இருக்கு. இப்போ அவங்களோட ஆர்டர் புக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது 40 வரைக்குமே தாண்டிடுச்சு இந்த PE. எப்போ நீங்கள் வாங்கணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க. இம்மீடியட்டாக போய் வாங்கிடாதீங்க. கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் வரும்போது ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் அந்த கம்பெனியோட ரெவன்யூ டீட்டெயில்ஸ் வைக்கிறேன் பாருங்க. எல்லாமே 20%, 30% மேலே இருக்கு சேல்ஸ் லெவலே. நெட் ப்ராஃபிட் எல்லாம் 100%, 68% இந்த ரேஞ்சு மெயின்டைன் ஆகுது. புரியுதா? நல்ல வளரக்கூடிய இது அடுத்த 10 வருஷம் நீங்கள் ரொம்பலாம் திங்க் பண்ணாதீங்க. அடுத்த 10 வருஷம் இந்த கம்பெனியில் வளர முடியுமா? அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஒரு 20%க்கு மேலே இருக்குன்னா சூப்பர் தெரியுமா? அந்த மாதிரியான கம்பெனி போர்ட்ஃபோலியோ முடிச்சா இப்போ நீங்களாம் கவலைப்படுறீங்களா? அந்த கவலைகள்லாம் இருக்கவே இருக்குது. மார்க்கெட் ஏறினாலும் இவெல்லாம் ஏறுவான், மார்க்கெட் இறங்கினாலும் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்று இல்லைனாலும் ஒன்று உங்களை மேலே தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 கம்பெனி எனக்கு தெரிஞ்சு 3மே உங்களுக்கு ஓரளவுக்கு இது வந்து ஃபெமிலியராக இருக்கிற கம்பெனியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 1000 கிராஸ் ஆகிடுச்சு. ஏற்கனவே சொன்னது தான், 2 நாளைக்கு இன்னும் 2 நாளைக்கு நான் இந்த விண்டோ வந்து ஓப்பனில் வைப்பேன் அப்படின்ட்டு.
ஆஸ் மச் ஆஸ் 1 or 2 டேஸில் முடிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து இந்த வாரத்துலேருந்து கம்யூனிட்டி பேஜ்னு ஒன்று கிரியேட் ஆக போகுது. நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்குள்ள உங்கள் ஸ்டாக் பற்றி உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆர்டிகல்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போய் எதுவும் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட இதில் போடலாம். நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒரு 1000 பேருக்கு இமீடியட்டாக போய் சேரும். அப்போ அவங்க அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கம்யூனிட்டி பேஜ் இப்போ ஆட் ஆயிருக்கு. ஸோ அதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணலாம். இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.